إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم يسر لي درس هذا اليوم اللهم بارك لنا فيه اللهم يسر لنا درس هذا اليوم وبارك لنا فيه واجعله لي ولجميع المستمعين نافعا اللهم يسر اللهم علمني كتابك وفقهني في سنة نبيك محمد صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து அல் குர்ஆனுடைய விரிவுரையை நாம் படித்து வருகின்றோம். அந்த தொடரிலே நாம் சூரத்துல் லைலுடைய பல வசனங்களை சென்ற அமர்வுகளிலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று சூரா அல் லைலுடைய 13வது வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கவனிங்க. வ இன்ன லனா லல் ஆখিরাத வல் ஊலா வ இன்ன லனா லல் ஆখিরাத வல் ஊலா. உங்களுக்கு தஜ்வீதுடைய சட்டங்களும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நூன் முஷத்தத், அதுபோன்று மீம் முஷத்தத், அதாவது ஷத்து செய்யப்பட்ட நூன் வந்திருக்குமே ஆனால், அதுபோன்று ஷத்து செய்யப்பட்ட மீம் இருக்குமே ஆனால் அங்கே மூக்கால் சத்தத்தை சற்று நீட்டி வெளியேற்ற வேண்டும். குன்னா என்று சொல்லப்படும். வ இன்னலனா வ இன்னலனா. அப்புறம் வல் ஊலா, வல் ஊலா நிப்பாட்டும் போது ஒரு அலிஃபோட நிப்பாட்டிடணும். சில பேர் ரொம்ப நீட்டி வல் ஊலா அந்த மாதிரி நீட்டுவாங்க, அப்படி செய்யக்கூடாது. வல் ஊலா அவ்வளோதான், ஒரு அலிஃப் நீட்டினோன்னு நிப்பாட்டிடணும் வாயை திறந்த நிலையில். வ இன்ன லனா லல் ஆখিরাத வல் ஊலா. கவனிங்க. வ இன்ன நிச்சயமாக, லனா நமக்கே உரிமையாக இருக்கிறது. யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்கிறான். வ இன்ன நிச்சயமாக, லனா நமக்கே உரிமையாக இருக்கிறது. லல் ஆখিরাத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த லாமுக்கு பேர் லாமுல் இப்திதா, அது லாமு தஅக்கீத் என்று சொல்லப்படும். இது இன்னவுடைய ஹபரிலோ அல்லது இன்னவுடைய இஸ்மிலே கொண்டு வரப்படும். செய்தியை மேலும் அழுத்தம் கொடுப்பதற்காக, செய்தியை மேலும் உறுதி செய்வதற்காக. வ இன்ன நிச்சயமாக, லனா நமக்கே சொந்தமாக இருக்கிறது, நமக்கே உரிமையாக இருக்கிறது. லல் ஆখিরাத வல் ஊலா, அதாவது மறுமையும் இந்த உலக வாழ்க்கையும். வ இன்ன நிச்சயமாக, லனா நமக்கே உரிமையாக இருக்கிறது, சொந்தமாக இருக்கிறது. லல் ஆখিরাத மறுமை வாழ்க்கையும், வல் ஊலா முந்திய வாழ்க்கையும், அதாவது இந்த உலக வாழ்க்கையும். இப்போ நம்ம ஒரு முஃபஸ்ஸிர் ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். முதலாவதாக இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தப்சீர் எடுப்போம். இமாம் தபரி சொல்கிறார்கள், யகூல் வ இன்ன லனா மில்க மா ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹு தஆலாவுடைய இந்த கூற்றுக்கு என்ன கருத்து என்றால், நிச்சயமாக நமக்கே சொந்தமானது உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுடைய உரிமையும், அதனுடைய ஓனர்ஷிப். வல் ஆখিরা மறுமையில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுடைய, எல்லா பொருட்களுடைய, எல்லாவற்றுடைய இன்பங்களோ துன்பங்களோ எல்லாவற்றுடைய உரிமை, கண்ட்ரோல், ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல். மில்க் என்பதற்கு என்ன அர்த்தம்? உரிமை கொண்டாடுவது, அதிகாரம் செலுத்துவது, ஆதிக்கம் செலுத்துவது. வ இன்ன லனா மில்க மா ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட ஆற்றல் உள்ளவன் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய துரும்பாக இருக்கட்டும், அதுவும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. பெரிய வானமாக இருந்தால் அந்த வானமும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. சிறியதோ பெரியதோ, ஈரமானதோ காய்ந்ததோ, பூமிக்கு மேல் இருப்பதோ பூமிக்கு கீழ் இருப்பதோ, வானத்திற்கு கீழ் இருப்பதோ வானத்திற்கு மேல் இருப்பதோ, எல்லாம் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டுமே சொந்தமானவை, அவனுக்கு மட்டுமே உரிமையானவை. அவனை தவிர வேறு யாரும் இந்த பிரபஞ்சத்தில், துனியாவிலும் சரி ஆখিরাத்திலும் சரி, ஒன்றை இது எனக்கு உரியது என்று உரிமை கொண்டாட முடியாது. எந்த மலக்கும் உரிமை கொண்டாட முடியாது, எந்த நபியும் உரிமை கொண்டாட முடியாது. இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு
முஸ்லிம்களில் ஒரு பெரிய கூட்டம் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை 2வது ஒரு கடவுளை ஆக்கிட்டாங்க. இப்போ அடுத்த ரபியுல் அவ்வல் மாதம் போக அடுத்த மாதம் ஒரு மாதம் வரும். அந்த மாதத்துக்கு பேர் என்னவென்றால் மொய்தீன் ஆண்டவர் மௌலித். முஸ்லீம்களில் நிறைய பள்ளிவாசல்களில் மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்றே பல பள்ளிவாசல்களுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை இந்த காலத்தில் உள்ள மார்க்க அறிஞர்கள் அங்கீகரித்து அங்கே தொழுகை நடத்துகிறார்கள் என்றால் அப்போ எந்த அளவுக்கு தௌஹீதுடைய லா இலாஹ இல்லல்லாஹுடைய இல்ம் அவர்களுக்கு புரியாமல் இருக்கிறது என்பதை நாம் இங்கே விளங்க வேண்டும். சரிங்களா? அப்துல் காதர் ஜீலானியை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை 2வது ஒரு கடவுளாக்கிட்டாங்க. அப்துல் காதர் ஜீலானியுடைய பாதுகாப்பில், கௌஸே பாக்குடைய பாதுகாப்பில், கௌஸே ஆசமுடைய பாதுகாப்பில், இந்த மாதிரியெல்லாம் சர்வசாதாரணமாக மக்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த பிரபஞ்சத்தில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா முழுமையாக ஆதிக்கம் கொடுத்து விட்டான், உரிமை கொடுத்து விட்டான் என்றெல்லாம் நம்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. மொய்தீன் மௌலூதில் அது சம்பந்தமான எக்கச்சக்கமான பொய்யான கதைகளையும் கவிதைகளையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதையும் பார்க்க தான் போறோம். அடுத்த ஜும்மால நம்ம பேசுவோம். வீடியோ அனுப்புறோம், ஆடியோ அனுப்புறோம், கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம திரும்ப இமாம் தபரி சொல்றதுக்கு போவோம். இமாம் தபரி சொல்கிறார்கள், வ இன்ன லனா மில்கமா ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் தஆலாவுடைய இந்த கூற்றுக்கு என்ன பொருள் என்றால் நிச்சயமாக நமக்கே சொந்தமானது துன்யாவில் உள்ள அனைத்து வஸ்துக்களுடைய உரிமையும் அதனுடைய அதிகாரமும் ஆதிக்கமும், வல் ஆখিরা மறுமையுடைய அனைத்து ஆதிக்கமும் உரிமையும், நுஅதி மின்ஹா மன் அரதனா மின் ஹல்கினா இந்த உலகத்திலிருந்தும் ஆகிரத்திலிருந்தும் நாம் விரும்பியதை நாம் விரும்பியவர்களுக்கு நம்முடைய படைப்புகளிலே யாருக்கு விரும்புகிறோமோ அவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். வநஹ்ரிமுஹு மன் ஷினா நாம் யாருக்கு விரும்புகிறோமோ யாரை நாடுகிறோமோ அவர்களுக்கு அதை கொடுக்காமல் தடுத்து விடுகின்றோம். சரியா? எதுவுமே அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டுதான். நமக்கு எது கிடைத்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி கிடைத்தது, எது நமக்கு கிடைக்கவில்லையோ அல்லாஹுவின் நாட்டத்தின்படி கிடைக்கவில்லை. அல்லாஹு தஆலா முழுமையாக சொந்தம் கொண்டாடக்கூடியவன், உரிமை உள்ளவன். அவனிடத்தில் பணிந்து மன்றாடி இறைஞ்சி என் ரப்பே, என்னை படைத்தவனே, என் இறைவனே, என் உரிமையாளனே, என்னுடைய எஜமானனே, யா மௌலா என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதை தவிர அடியானுக்கு வேறு எந்த விதமான உரிமையும் இல்லை. பணிவை தவிர அடியானுக்கு எதுவுமே தகுதியானதல்ல. அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்பதை தவிர, அவனிடத்தில் இறைஞ்சுவதை தவிர அடியானுக்கு வேறு எதுவும் தகுதியானதல்ல. பெருமை அடிப்பதோ ஆணவப்படுவதோ இது எனக்கு, இது எனக்கு, இது என்னுடையது என்று கர்வம் கொள்வதற்கோ இங்கு எந்த வேலையும் இல்லை. அடுத்து இமாம் தபரி சொல்கிறார்கள், வ இன்னமா அனா பிதாலிக ஜல்ல ஸனாவுஹு அன்னஹு யுவஃபிகு லிதாஅத்திஹி மன் அஹப்ப மின் ஹல்கிஹி ஃபயுக்ரிமுஹு பிஹா ஃபித் துன்யா வ யுஹய்யிஉ லஹுல் கராமத வஸ்ஸவாப ஃபில் ஆখিরা ويخذل من يشاء خذلانه من خلقه عن طاعته فيهينه بمعصيته في الدنيا ويخزيه بعقوبته عليها في الآخرة. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த கூற்றுடைய மேல் அதிகமான விளக்கம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களில் யாரை அவன் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கு அவன் அருள் புரிகின்றான். அந்த தௌஃபீக், அந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அல்லாஹு தஆலா நமக்கு அந்த வாய்ப்பை தந்தருள்வானாக, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை தருவானாக. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியார்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்குவானாக. சரி, அல்லாஹு தஆலா யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் தருகின்றான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நீங்கள் நம்ம ஒரு இபாதத்து செய்கிறோம்னா அல்லாஹ்வுடைய தௌஃபீக்னால அந்த இபாதத்து நமக்கு அடையாளம், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்று. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வெறுப்பு அந்த அடியானின் மீது இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். அந்த அடியான் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மீண்டும் தன்னுடைய நேசனாக ஆக்கி கொள்கிறான். ஃபயுக்ரிமுஹு பிஹா ஃபித் துன்யா, அல்லாஹு தஆலா தீனை கொண்டு, தாஅத்தை கொண்டு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிவதை கொண்டு இந்த துன்யாவிலே தன்னுடைய அடியார்களில் தான் விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகிறான். அப்போ இபாதத்து தான் கண்ணியம், புரியுதா? அடுத்து மறுமையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான், மறுமையில் அவர்களுக்கு நற்கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அப்ப பாருங்க,
என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், இந்த துன்யால இபாதத்து செய்கிறதுக்குண்டான தௌஃபீக்கையும் அல்லாஹ் கொடுக்குறான். அதற்கு பிறகு அதுக்குண்டான நன்மைகளையும் கண்ணியத்தையும் சொர்க்கத்தினுடைய கூலியையும் அல்லாஹு தஆலா மறுமையில் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா அக்ரமுல் அக்ரமின், கண்ணியமானவர்கள், கொடைவல்லல்கள் இல்லையே மகா பெரிய கொடைவல்லல். அடுத்து வயஹுதுலு மன் யஷாஉ குதுலானஹு மின் ஹல்கிஹி அன் தாஅத்திஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளிலே யாரை அவன் நாடுகின்றானோ அவர்களுக்கு அவன் தன்னுடைய அருளை தடுத்து விடுகின்றான், அவர்களை அவன் கைவிட்டு விடுகின்றான். இந்த உலகத்திலே அவன் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதை கொண்டு அல்லாஹு தஆலா அந்த அடியானை கேவலப்படுத்தி விடுகின்றான். மறுமையிலே தன்னுடைய தண்டனையை கொடுத்து அவனை அல்லாஹு தஆலா இழிவுபடுத்துவான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்குத்தான் அனைத்தும் சொந்தமானது. அவன் எப்படி விரும்புகிறானோ அவன் அப்படி அதை செயல்படுத்துகிறான். அவனுடைய செயலில் எதுவும் அநீதியானது, அக்கிரமமானது கிடையாது. ஏனென்றால் படைத்தவனும் அவனே, உரிமையாளனும் அவனே. பிறருடைய உரிமையில செயல்படுவதுதான், புரியுதா, அநியாயம், அக்கிரமமாக இருக்கும். ஒருத்தன் தான் படைத்ததில், தான் உருவாக்குனதில், அவன் நாடியபடி அவன் செய்வதிலே அவனை யாரும் குறை சொல்ல முடியாது. அதுவும் அல்லாஹு தஆலா மகத்தான ஒரு ஹிக்மத், ஞானத்தின் அடிப்படையில் தான் அனைத்தையும் செய்வான். கவனிங்க, வ இன்ன லனா லல் ஆஹிரத வல் ஊலா. இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தினுடைய சுருக்கம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த கூற்றுக்கு விளக்கம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளிலே தான் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு தனக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு அவன் வாய்ப்பளிக்கின்றான். அந்த தாஅத்தை கொண்டு, இபாதத்துகளை கொண்டு அந்த அடியானை இந்த உலகத்திலே அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். மறுமையிலே அந்த அடியானுக்கு சொர்க்கத்தின் கண்ணியத்தையும் மிகுந்த கூலியையும் அவன் ஏற்படுத்தி கொடுப்பான். தன்னுடைய அடியார்களில் யாரை அவன் கைவிட்டு விட வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களை அல்லாஹு தஆலா கைவிட்டு விடுகிறான். அவர்களுக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிவதற்குண்டான வாய்ப்பு கிடைப்பதில்லை. அவர்களை இந்த உலகத்திலே அவர்களை பாவத்தை கொண்டு அவன் இழிவுபடுத்தி விடுகிறான். மறுமையிலே அவர்களுக்கு அந்த பாவத்திற்காக தண்டனை கொடுத்து அவர்களை கேவலப்படுத்தி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வசனத்திற்கு இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள்? அவங்க ஒரே வரியில சுருக்கமா முடித்துக் கொள்கிறார்கள். ஐ அல் ஜமீஉ மில்குனா வ அனல் முத்தஸர்ரிஃபு ஃபீஹிமா. அனைத்தும் எனக்கே சொந்தமானது. அல் ஜமீஉ மில்குனா வ அனல் முத்தஸர்ரிஃபு ஃபீஹிமா. அந்த இரண்டிலும், துன்யாவிலும் ஆகிரத்திலும் அனைத்தையும் செய்ய வைக்கக்கூடியவன், அனைத்தையும் இயக்கக்கூடியவன். முத்தஸர்ரிஃப்னு சொன்னா எப்படி வேண்டுமானாலும் ஒரு பொருளை பயன்படுத்துவது, அந்த பொருளை இயக்குவது, இந்த அர்த்தமெல்லாம் அதுக்கு வரும். வஅனல் முத்தஸர்ரிஃபு ஃபீஹிமா, அனைத்திலும் செயல்படக்கூடியவன், செய்விக்கக்கூடியவன் நான் தான். இது இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய கருத்து. இமாம் குர்துபி என்ன சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லா? வ இன்ன லனா லல் ஆஹிரத வல் ஊலா. இந்த இடத்துல லல் ஆஹிரா என்பது அல் ஜன்னா, சொர்க்கத்தை குறிக்கிறது. வல் ஊலா என்பது அத்துன்யாவை குறிக்கிறது என்று கூறிவிட்டு, வகதா ரவா அதாவுன் அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த கருத்தை அதா ரஹிமஹுல்லா இப்னு அப்பாஸ் மூலமாக அறிவிக்கின்றார்கள். ஐ அத்துன்யா வல் ஆஹிரா லில்லாஹி தஆலா, துன்யாவும் ஆகிரத்தும் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானவை. وروى أبو صالح عن ابن عباس رضي الله عنهما وعنهم قال ثواب الدنيا والآخرة. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மற்றும் ஒரு அறிவிப்பிலே வருகிறது. அதாவது வ இன்ன லனா லல் ஆஹிரத வல் ஊலா என்றால் ஐ ஸவாபு துன்யா வல் ஆஹிரா, துன்யாவுடைய கூலியும் மறுமையுடைய கூலியும். ஒரு அடியான் ஒரு அமல் செய்வானேயானால் அந்த அமலுக்கு துன்யாவில் என்ன கூலி கொடுக்க வேண்டும், ஆகிரத்திலே என்ன கூலி கொடுக்க வேண்டும், இந்த ரெண்டு வகையான கூலியும் யாருக்கு உரிமையானது, யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அவன் நாடியவர்களுக்கு நாடிய அளவு கொடுக்கின்றான். யாரும் அதில் எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது என்று கூறிவிட்டு இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதாவது இன்னொரு குர்ஆனுடைய வசனத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள். மன் கான யுரீது ஸவாபத் துன்யா ஃபஇன்தல்லாஹி ஸவாபுத் துன்யா வல் ஆখিরা ஃபமன் தலபஹுமா மின் கைரி மாலிகிஹிமா ஃபகத் அக்தஅத் தரீக். அதாவது வசனம் இதோட முடிஞ்சிருது. மன் கான யுரீது ஸவாபத் துன்யா ஃபஇன்தல்லாஹி ஸவாபுத் துன்யா வல் ஆখিরা. சூரா அன்-நிஸாவுடைய 134. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல குறிப்பா போருக்கு போறதை பற்றியும்
அந்த போரில் கொல்லப்படுவதை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எந்த நியத்தோட போருக்கு போகணும், எதற்காக வேண்டி போர் செய்ய வேண்டும் என்று. முனாஃபிக்குகள் இருக்காங்கல்ல, அவங்க என்னதான் குர்ஆன் ஹதீஸை பேசினாலும் சரி, என்னதான் மார்க்கத்தை பேசினாலும் சரி, முனாஃபிக்குகளுடைய ஒரு அடையாளம் என்ன? அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் போர் செய்வதை வெறுப்பது, போர் புரியக்கூடிய முஜாஹிதுகளை வெறுப்பது. அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களால் முடியலன்னா நீங்க போர் செய்யாம இருந்துருங்க, அந்த முஜாஹிதுகளுக்கு துவா செய்து விட்டு. ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யக்கூடியவர்களை அவர்களுடைய வேற ஏதாவது ஒரு செயலின் காரணமாக குறை சொல்வது இருக்கிறது, அது நயவஞ்சகத்துடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் போர் புரிகிறாங்களோ ஷிர்க்கை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க போதுமானவன். ஒரு முஜாஹித் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்ய போறதே அல்லாஹு தஆலா அவரை பொருந்தி கொண்டான், அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிக்க போகிறான். ஜிஹாதை விட பெரிய ஒரு இபாதத்து கிடையாது. சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அமல்களிலே சிறந்தது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. பிறகு எது என்று கேட்கிறார்கள். தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழுவது. பிறகு எது அல்லாஹ்வுடைய தூதரே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது. அதனால முஜாஹிதுகளை ஒருபோது நாம் குறை சொல்லக்கூடாது. நம்மால முடியலையா பேசாம இருந்துட்டு போயிடுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர்கள், எதிரிகளிடத்துல, காஃபிர்களிடத்துல, முஷ்ரிக்குகளிடத்துல, நஸ்ரானிகளிடத்துல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கும் எதிரிகளாக இருக்கக்கூடிய ஆதா, அந்த குஃபார்களிடத்துல போர் செய்யக்கூடியவர்களை யாரும் குறை சொல்லக்கூடாது எந்த வகையிலுமே. புரியுதுங்களா? நம்மளால முடிஞ்சா அவர்களுக்கு என்ன சீர்திருத்தம் செய்ய வேண்டுமோ அந்த சீர்திருத்தத்தை நாம் செய்து கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களை பழிப்பதோ குறை சொல்வதோ கூடாது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான், மன் கான யுரீது ஸவாபத் துன்யா, யார் உலகத்துடைய கூலியை மட்டும் அல்லாஹ்விடத்திலே விரும்புவார்களோ. இது எவ்வளவு ஒரு மட்டமான எண்ணம்! வெறும் உலகத்தை விரும்புறீங்களே. அல்லாஹ் சொல்றான், ஃபஇந்தல்லாஹி ஸவாபுத் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ்விடத்திலே உலகத்துடைய கூலியும் இருக்கிறது, மறுமையுடைய கூலியும் இருக்கிறது. அதனால மறுமையுடைய கூலியை தேடுவோமேனால் கண்டிப்பா துனியாவுடைய கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்க தான் போறான். இந்த விஷயத்தை பதிவு செய்துவிட்டு சுப்ஹானல்லாஹ், இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டுவானாக, அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் தலபஹுமா மின் கைரி மாலிகிஹிமா ஃபகத் அக்தஅ அத்தரீக், யார் துன்யாவுடைய நன்மையையோ ஆகிரத்துடைய நன்மையையோ அல்லது துன்யாவுடைய தேவையையோ ஆகிரத்துடைய தேவையையோ அதற்கு உரிமை இல்லாதவர்களிடம் தேடுவானோ அவன் கண்டிப்பாக வழி தவறிவிட்டான். இந்த தர்காவாதிங்க, கபருவாதிங்கெல்லாம் கபரில் போய் முட்டிக்கிட்டு உளுந்துக்கிட்டு புரண்டுக்கிட்டு அங்கே போய் யாசீனை ஓதிக்கிட்டு தபாரக்கல்லதை ஓதிக்கிட்டு அவுளியா ஓதுறது குரானு, கேட்கறது அவுளியா இடத்துல, அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கவங்க இடத்துல உங்களை நம்பி வந்துட்டோம். இந்த மவுண்ட் ரோட்டில் ஒரு தர்கா இருக்குது, பிலால் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் போகும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் பெண்கள் அந்த கபரு மேலே உளுந்துக்கிட்டு கட்டி புரளுவாங்க. இந்த மாதிரி எல்லா தர்காலையும். அதே போல் எக்மோர் பக்கத்தில் ஒரு தர்கா இருக்குது, கோவளத்தில் ஒரு தர்கா இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு, அதாவது குஃபார்கள் அதுக்கு சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் அவங்க குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தர்காக்களை கட்டி வைத்து கொண்டு அது கட்ட முடியலன்னா வீட்டு வாசலில் ஒரு தர்காவுடைய நினைவாக ஒரு பஞ்சா கொடியை கட்டி வச்சுருவாங்க, ஜெண்டா கட்டி வச்சுருவாங்க. சரியா? அல்லாஹ் தான் மன்னிக்கணும். யா அர்ஹமர் ராஹிமீன். யா ரப், என்னுடைய சகோதரிகளுக்கு சொல்கிறேன், தௌஹீதுடைய பிரச்சாரம் செய்யுங்க. மக்களுக்கு வீடு வீடாக போய் முஸ்லீமா இருந்து கொண்டு முஷ்ரிக்கா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தௌஹீதை எடுத்து சொல்லுங்க. வ இன்னலனா லல் ஆখিরাத வல் ஊலா. அடுத்தது ஃபஅன்தர்துக்கும், இக்ஃபா செய்யணும் இந்த இடத்துல. சரிங்களா? நூன் சாக்கினுக்கு பிறகு தால். فأنذرتكم نارا تلظى, நாரன் தன்வீன் இருக்கு, அதுக்கு அடுத்து தா இருக்கு, இக்ஃபாவுடைய எழுத்து. இங்கேயும் நம்ம இக்ஃபா செய்யணும். فأنذرتكم نارا تلظى, அவ்வளோதான். தலல்லான்னு 4 முழத்துக்கெல்லாம் நீட்டக்கூடாது. ஃபஅன்தர்துக்கும், ஆக நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து விட்டேன். ஃபஅன்தர்துக்கும், ஆக நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து விட்டேன். இதுல ஃபா ஒரு வார்த்தை இருக்கு, அன்தர்து. அன்தர்து என்பது எங்கிருந்து வருது? அன்தர யுன்திரு இன்தாரன். அன்தர அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தான், அதிலிருந்து முத்தக்கல்லிம் வாஹிது. அன்தர, அன்தரா, அன்தரு, அன்தரத், அன்தரதா, அன்தர்ன, அன்தர்த, அன்தர்துமா, அன்தர்தும், அன்தர்தி, அன்தர்துமா, அன்தர்துன்ன, அன்தர்து, அன்தர்னா. எல்லாம் மனப்பாடம் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ்.
சரியா? ஃபஅன்தர்து நான் உங்களை எச்சரிக்கை செய்தேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தேன். கும் உங்களை, இது வந்து லமீர் முத்தசில். ஃபஅன்தர்துக்கும் நான் உங்களை நான் உங்களை எச்சரிக்கை செய்தேன், செய்துவிட்டேன். உங்களுக்கு தெளிவா இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு விட்டது. எதை குறித்த எச்சரிக்கை? நாரன் நெருப்பை பற்றிய எச்சரிக்கை. இது எந்த நெருப்பு? இது நரகத்துடைய நெருப்பு. மறுமையில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கு எதிராக பாவிகளை தண்டிப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய குண்டம் அது. அதில் நெருப்பு மூட்டப்பட்டிருக்கும். அந்த நெருப்போடு சேர்ந்து வகை வகையான வேதனைகள், அதாபுகள் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. நரகத்துடைய காற்று கூட நம் மீது வீசாமல், நரகத்துடைய வாடை கூட வீசாமல் அல்லாஹு தஆலா நம்மை சொர்க்கத்தில் சேர்ப்பானாக. முதலாவதாக விசாரணை இலகுவாக்கப்பட்டு சொர்க்கத்தில் சேரக்கூடிய நல்ல மக்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது பெற்றோரையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். ஃபஅன்தர்துக்கும் ஆக நான் உங்களை எச்சரிக்கை செய்து விட்டேன் நாரன் நெருப்பை பற்றி, அதாவது நரகத்துடைய நெருப்பை பற்றி. அந்த நெருப்பு எப்படிப்பட்டது? தலல்லா. இது அசல்ல தத்தலல்லான்னு இருக்கு, இன்னொரு தா இருக்கும். தலல்லா இங்க இருக்கா, தத்தலல்லான்னு இருக்கும். அரபி மொழியில இந்த மாதிரி ரெண்டு தா, முத்தக்கல்லிமுடைய தா பெண் அல்லது பெண்பால் முகாத்தபுடைய தா அல்லது பெண்பாலுடைய தா ஒன்னா சேர்ந்து வரும் பொழுது தஃஅல வஸன்ல ஒரு தாவை போக்கி விடுவார்கள் லேசுக்காக வேண்டி. அப்ப தத்தலல்லான்னு இருக்கும், லேசுக்காக வேண்டி ஒரு தா போக்கப்பட்டிருக்கு. இன்னொரு கிராத்துல அந்த தாவோட சேர்த்தும் ஒரு கிராத் இருக்கு. ஃபஅன்தர்துகும் நாரன் தத்தலல்லா, இதுவும் ஒரு கிராத் இருக்கு. சரியா? அது யார் யாருடைய கிராத்துங்கிறத குர்துபியுடைய தஃப்சீர் படிக்கும்போது நம்ம பார்ப்போம். இப்போ இமாம் தபரி ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறார்கள்? யகூலு தஆலா திக்ருஹு, யாருடைய புகழ் மிக உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த ரப்பு சொல்கிறான், ஃபஅன்தர்துக்கும் அய்யுஹன் நாஸ், மக்களே உங்களை நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து விட்டேன். நாரன் அந்த நெருப்பு, அந்த ஒரு நெருப்பை பற்றி. அது எத்தகைய நெருப்பு? தத்தவஹஜு, அப்படியே கொழுந்து விட்டு ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அது எந்த நெருப்பு? வஹிய நாரு ஜஹன்னம், அதுதான் ஜஹன்னமுடைய நெருப்பு. யகூல், அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வருகிறான் என்றால், இஹ்தரு அன் தஅஸு ரப்பக்கும் ஃபித் துன்யா வ தக்ஃபுரு பிஹி, இந்த உலகத்தில் உங்களுடைய ரப்புக்கு மாறு செய்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை நிராகரிப்பதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். பாருங்க, ரெண்டு விஷயத்தை இமாம் தபரி சொல்கிறார்கள். இந்த வசனத்துக்கு என்ன நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? நரகன்னு ஒன்று இருக்கு, பயந்துக்குங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ரப்புக்கு மாறு செய்வதை, உங்களுடைய ரப்பை நிராகரிப்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ரப்புக்கு மாறு செய்வதால் அந்த நரகத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டியது வரும். உங்களது ரப்பை நிராகரித்தால் நீங்கள் அந்த நரகத்திற்கு செல்ல வேண்டியது வரும். அப்ப நரகத்துக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒரு வழி என்ன? அல்லாஹுவை நிராகரிப்பது, அல்லாஹுவுக்கு இணை வைப்பது, இதுவும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இன்னொரு வழி என்ன? அல்லாஹுவை ஒருவன் ஈமான் கொண்டதற்கு பிறகு அல்லாஹுவிற்கு கீழ்ப்படியாமல், அல்லாஹுவிற்கு கட்டுப்படாமல், அவனுடைய மார்க்கத்தின்படி நடக்காமல் அல்லாஹுக்கு மாறு செய்வானே, ஆனால் அதுவும் அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? இதுதான் இங்கே இமாம் தபரி சொல்கிறார்கள், இஹ்தரு, நீங்கள் உஷாராக கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அன் தஅஸு ரப்பக்கும் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் உங்களுடைய ரப்புக்கு மாறு செய்வதிலிருந்து, வ தக்ஃபுரு பிஹி, அவனை நீங்கள் நிராகரிப்பதிலிருந்து. அப்படி நீங்கள் செய்தால் ஃபதஸ்லௌனஹா ஃபில் ஆখিরা, அந்த நரக மறுமையிலே நீங்கள் அந்த நரக நெருப்பிலே நீங்கள் எரிய வேண்டியது வரும். ஃபதஸ்லௌனஹா, தஸ்லா குர்ஆன் நிறைய இடங்கள்ல வரும். சரியா? அந்த தஸ்லா என்பதற்கு என்ன அர்த்தம்னா என்ட்ரி ஆய் நெருப்புல போய் விழுந்து பத்தி கொண்டு தொடர்ந்து அப்படியே எரிந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு தான் சலா எஸ்லா என்று சொல்லப்படும். இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இங்கே இலக்கண விஷயங்கள் சிலவற்றை சொல்கிறார்கள். வக்கீல தலல்லா வ இன்னமா ஹிய ததலல்லா என்று இருக்கும். வஹிய ஃபீ மௌதுஇ ரஃப்இன், இது ரஃப்உடைய ஸ்தானத்தில் இருக்கும். லிஅன்னஹு ஃபிஅலுன் முஸ்தக்பிலுன் வலவ் கான ஃபிஅலன் மாதியன், இது தலல்லா யதலல்லா, இது ஃபிஅல மாதியாக இருந்தால் எப்படி வந்திருக்கும்? ஃபஅன்தர்துக்கும் நாரன் தலல்லத் என்று வந்திருக்கும். ஆனா இங்க எப்படி இருக்கு? தலல்லா என்று இருக்கு. அதிலிருந்து என்ன தெரிகிறது? இது வந்து ஃபிஅல மாதி அல்ல, ஃபிஅல முதாரி. அரபி மொழியில நார் என்பது பெண்பாலாக பயன்படுத்தப்படும். கவனிங்க, ஹசன் பஸ்ரி இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், நாரன் தலல்லா ஐ கால தவஹஜு, கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அடுத்து தஃப்சீர் இப்னு கஸீர், இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள்? கால முஜாஹித் தவஹஜு, அதாவது
தலல்லா என்றால் கொழுந்து விட்டு எறியக்கூடிய, ஜுவாலை விட்டு எறியக்கூடிய நெருப்பை குறித்து அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அடுத்து இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே பல ஹதீஸுகளை பதிவு செய்கிறார்கள். அதிலே ஒன்று قال الإمام أحمد وبه قال حدثنا محمد بن جعفر قال حدثنا شعبة عن سماك بن حرب سمعت النعمان بن بشير رضي الله عنه يخطب يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يخطب يقول أنذرتكم النار أنذرتكم النار أنذرتكم النار حتى لو أن رجلا كان بالسوق لسمعه من مقامي هذا قال حتى وقعت خميصة كانت على عاتقه عند رجليه. நுஅமான் இப்னு பஷீர் பெரிய சஹாபி. அவங்க ஒரு முறை பிரசங்கம் செய்றாங்க. அந்த பிரசங்கத்தில் அவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் செய்வதை நான் கேட்டேன். அந்த பிரசங்கத்திலே அவர்கள் சொன்னார்கள், நரகத்தை குறித்து நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன், நரகத்தை குறித்து நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன், நரகத்தை குறித்து நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் என்று நல்ல சத்தமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவு சத்தமாக சொன்னார்கள் என்றால், கடை தெருவிலே ஒரு மனிதன் இருந்திருப்பானே ஆனால் அந்த கடை தெருவில் இருக்கின்ற நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே சொன்னதை அவன் கேட்டிருப்பான். அந்த அளவு உரக்க குரலோடு இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு கத்தினார்கள், உடம்பு உழுங்கியது என்று சொன்னா அவங்க தோல்ல போட்டிருந்த அந்த துண்டு கீழே காலிலே விழுந்து விட்டது. அந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை குறித்து மக்களுக்கு உரத்த குரலிலே எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். நம்ம எப்படி தூங்கிட்டு இருக்கோம் பாருங்க அலட்சியமா. யா ரப்பல் ஆலமீன். சரி, அடுத்து இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மதுடைய ரஹிமஹுல்லா மற்றும் ஒரு அறிவிப்பை பதிவு செய்கிறார்கள். கவனிங்க. سمعت النعمان بن بشير يخطب ويقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن أهون أهل النار عذابا يوم القيامة رجل توضع في أخمص قدميه جمرتان يغلي منها دماغه رواه البخاري رحمه الله. கவனிங்க. ரொம்ப கடுமையான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹதீஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல தான் கேட்டதாக நுஅமான் இப்னு பஷீர் அறிவிக்கின்றார்கள். மறுமையில் நரகத்தில் ரொம்பவும் மென்மையான அதாபிலேயே ரொம்ப சாஃப்ட், ரொம்ப இலகுவான அதாபு கொடுக்கப்படக்கூடியவன் யார் என்றால் ஒரு மனிதன். அவனுடைய பாதம் இருக்கு பாருங்க, இந்த பாதம் இருக்குது இப்படி இருக்கும், சரியா? அதாவது இந்த உள் பக்கம் கொஞ்சம் குழியா இருக்கும், இப்படி இருக்கா? பாதங்கள் இப்படி சமமா இருக்காது. அதாவது சில நாட்டு மக்களுக்கு, தமிழ் உதாரணத்துக்கு இந்திய மக்களுக்கு ரொம்ப குழியா இருக்கும், சில மக்களுக்கு கொஞ்சம் குழி கம்மியா இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த பகுதி நடுவுல ஒரு சின்ன குழி இருக்கும். இந்த குழியில நெருப்பு கங்கு, 2 காலிலையும் 2 பாதத்திலையும் 2 கங்கு அல்லாஹு தஆலா வைக்க சொல்வானா. அந்த 2 கங்கை வைத்தா அல்லாஹ் அக்பர், நரகவாசி எவ்வளவு பெரியவனா இருப்பான் அம்மாடி. அவனுடைய புஜமே அவ்வளவு பெருசா இருக்கும், தோலே அவ்வளவு தடிப்பமா இருக்கும், பல்லுலாம் பெரிய பெரிய மலை மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய நரகவாசி அந்த காலில் போய் நெருப்பு கங்க ஃபிக்ஸ் பண்ண உடனே அவனுடைய மூளை அப்படியே, நீங்க கடுமையான சூட்ல வச்சு தண்ணியை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சீங்கன்னா அடுப்புல அந்த தண்ணி தக 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 தல தல தலன்னு கொதிக்குது பாருங்க, அந்த மாதிரி அவனுடைய மூளை உருகி கொதிக்க ஆரம்பிச்சிருமா. அல்லாஹ் அக்பர். வல் இயாது பில்லாஹ் வல் இயாது பில்லாஹ். அல்லாஹும்ம அஜ்ரினா மினன் நார் அல்லாஹும்ம அஜ்ரினா மினன் நார் அல்லாஹும்ம அஜ்ரினா மினன் நார் வகினா அதாபன் நார் வகினா அதாபன் நார். இது யாருங்க? இது நரகத்துல ரொம்பவும் குறைவான மென்மையான அதாபு உள்ளவரா. அப்ப பெரிய அதாபு உள்ளவருடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. அடுத்து பாருங்க, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய இன்னொரு ஹதீஸ் வருது, அதையும் இமாம் இப்னு கஸீர் பதிவு செய்றாங்க. வகால முஸ்லிமுன் ஹத்தஸனா அபூ பக்கர் இப்னு அபி ஷைபா قال حدثنا ابو اسامه عن الاعمش عن ابي اسحاق عن النعمان بن بشير رضي الله عنه وعنهم قال قال رسول الله صلى الله عليه وسلم ان اهون اهل النار عذابا من له نعلان وشراكان من نار يغلي منهما دماغه كما يغلي المرجل ما يرى ان احدا اشد منه عذابا وانه لاهونهم عذابا. ஹதீஸ பாருங்க, சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்வனு அஹ்லினா, நரகவாசிலேயே ரொம்ப சாஃப்டான அதாப் உள்ளவர், ரொம்ப மென்மையான இலகுவான அதாப் உள்ளவர் யார் என்றால் இவர் ஒருத்தர். அவருக்கு அல்லாஹு தஆலா 2 செருப்பை கொண்டு போய் மாட்ட சொல்லிடுவான். அந்த 2 செருப்புலையும் பட்டி 2 இருக்கும்.
நம்ம ஸ்லீப்பர் செருப்பு போடுறோமா, அந்த செருப்பில் 2 பட்டி இருக்கும். இந்த செருப்பு பட்டி இது எல்லாமே நெருப்பால் இருக்கும். அல்லாஹ் அக்பர். நெருப்புல அந்த நெருப்பாலான 2 செருப்பை காலில் மாட்டி, வாரு நெருப்பு, பட்டியும் நெருப்பு, செருப்புடைய கீழே உள்ள அந்த சோழு நெருப்பு, அந்த நெருப்பாலான அந்த செருப்பை மாட்டின உடனே யக்லி மின்ஹா திமாகுஹு, அவனுடைய மூளை அப்படியே கொதிக்க ஆரம்பித்து விடும். எப்படி என்றால் கமா யக்லில் மிர்ஜல், அடுப்பிலே வைக்கப்பட்ட சட்டி கொதிப்பதை போல அந்த மனிதன் என்ன நினைத்து கொண்டிருப்பான் என்றால் மாயரா அன்ன அஹதுன் அஷத்து மின்ஹு அதாபா, இந்த நரகத்தில் என்னை விட கடினமான தண்டனை உள்ளவன் வேறு யாரும் இல்லை என்று அவன் நினைத்து கொண்டிருப்பான். ஆனால் நிலைமை என்ன, வ இன்னஹு லஅஹ்வனுஹும் அதாபா, அவனோ அந்த தண்டனையிலேயே ரொம்பவும் கடைசி குறைவான மென்மையான தண்டனை உடையவன் அவன்தான். அப்படி இருக்கும் நிலையில அவன் எப்படி நினைத்துப்பான், தன்னை விட பெரிய அதாபுள்ளவன் இந்த நரகத்தில் யாரும் இருக்க மாட்டான் என்று நினைத்துக் கொள்வான். அப்ப நரகத்திலேயே பயங்கரமான நரகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா இன்னஹா அலைஹிம் முஸதத்துன் ஃபீ அமதின் முமத்ததா. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவங்க சுருக்கமா இந்த இடத்துல, ஏன்னா இதுக்கு முன்னாடி பல விளக்கங்களை இமாம் குர்துபி சொல்லிடுறாங்க, மாறி மாறி அப்படியே வரும், கொஞ்சம் விஷயங்கள் தான் எக்ஸ்ட்ரா வருமே தவிர அதாவது தபரியில என்ன இருக்குதோ அதுதான் பெரும்பாலும் குர்துபியில வரும். சில விஷயங்களை சில இடங்களில் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. இமாம் இப்னு கசீர் சில ஹதீஸுகளை எக்ஸ்ட்ரா பதிவு செய்வாங்க. இமாம் குர்துபியை பொறுத்த வரைக்கும் ஹதீஸுகளை, இமாம் தபரியை பொறுத்த வரைக்கும் ஹதீஸுகளை கொஞ்சம் பதிவு செய்வாங்க. பெரும்பாலும் தாபியின்களுடைய, தபுஉ தாபியின்களுடைய, சஹாபாக்களுடைய ஆசாறுகளை அதிகமாக பதிவு செய்வாங்க. இமாம் குர்துபி என்ன சொல்கிறார்கள் என்றால் ஃபஅன்தர்துக்கும் என்பதற்கு பொருளாக ஐ ஹஸ்ஸர்துக்கும் வ ஹவ்வஃப்துக்கும், நான் உங்களை உஷார்படுத்தி விட்டேன், நான் உங்களை பயமுறுத்தி விட்டேன். எதை குறித்து? நாரன் தலல்லா, கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பை பற்றி. தலல்லா என்றால் ஐ தல்ஹபு வ ததவக்கது லஹப், அப்படியே ஜுவாலையா வீசும் பாருங்க. சில நேரங்களில் நெருப்பு கட்டடங்களில் பற்றி எரிஞ்சிட்டா, சில இடங்களில் இந்த பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த காசாரெல்லாம் போடுறாங்க பாருங்க, அந்த அப்படியே வெடிச்சு செதறி அந்த நெருப்பு எப்படியே கொழுந்து விட்டு எரியுது பாருங்க கட்டடங்கள்ல இருந்து. அந்த மாதிரி ஜுவாலை எகிரி எரியக்கூடிய அந்த நெருப்பு. அதே போல உபைத் இப்னு உமைர், யஹ்யா இப்னு யஅமர், தல்ஹா இப்னு முஸர்ரிஃப், இவங்க இந்த தலல்லா என்பதை ததலல்லா என்றும் ஓதி இருக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே இந்த கிராத்தை நம்ம சொன்னோம். அப்ப இந்த கிராத்தை யார் ஓதினார்கள் என்பதை இங்கே அறிஞ்சு கொள்றோம். யாரு? காரி உபைத் இப்னு உமைர், அதே போல யஹ்யா இப்னு யஅமர், தல்ஹா இப்னு முஸர்ரிஃப் ஆகிய குர்ராக்கள் ஃபஅன்தர்துகும் நாரன் ததலல்லா என்று ஓதியிருக்காங்க. ஃபஅன்தர்துகும் நாரன் தலல்லா லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா. சரி, இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். நம்ம நாளைய அமர்வில் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆக 2 வசனங்களை நாம் இன்றைய அமர்விலே தெரிந்து கொண்டோம். வ இன்னலனா லல் ஆখিরাத வல் ஊலா ஃபஅன்தர்துகும் நாரன் தலல்லா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. மனப்பாடம் பண்ணணும், சூறாவை மனப்பாடம் செய்யணும். அதே போல் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி மனப்பாடம் செய்யணும். மனப்பாடம் செய்யாமல் உட்காந்து கதை கேட்குற மாதிரி நீங்கள் தப்சீர் வகுப்பை கேட்டுட்டு போனால் ஏதோ பிரயோஜனம் இல்லாமல் இருக்காது. ஆனால் மனப்பாடம் பண்ணாதான் முழுமையான பிரயோஜனத்தை அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ். முஷ்ரிக், இணை வைப்பவர்கள், இணை வைப்பாளர்கள், அதாவது கவனிங்க, இந்த குறைவான தண்டனை என்பது எல்லாருக்கும் பொதுவானது, முஷ்ரிக்குகளுக்கும் பொதுவானது, முஸ்லிம்களில் யார் பாவம் செய்தவர்களாக நரகத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கும் பொதுவானது. அதாவது முஷ்ரிக்குகளில் பல பேர் அவங்க ஷிர்க் என்ற பெரும்பாவத்தை செய்திருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் நிறைய நன்மைகளை, புண்ணியங்களை செய்திருப்பார்கள், முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா சில தண்டனைகளை குறைத்து கொடுப்பான். புரியுதுங்களா? ஆனால் நரகத்திலிருந்து அவங்க தப்பிக்க முடியாது. உதாரணமாக அபூ தாலிபை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அபூ தாலிப் யாரு? அப்பாஸுக்கு சகோதரர், மூத்த சகோதரர். அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் உங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாரே, எதிரிகளிடமிருந்து உங்களை காத்து கொண்டிருந்தாரே, உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளை செய்து கொண்டிருந்தாரே, அவருக்கு நீங்க ஏதாவது மறுமையில புண்ணியம் செய்ய முடியுமா, ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது நீங்க நன்மை செய்ய முடியுமான்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சிபாரிசு மட்டும் இல்லை என்றால் அவர் நரகத்தின் நடு ஆழத்திலே இருப்பார், கண்டிப்பாக அவர் நரகத்தினுடைய ஓரத்திலே இருப்பார்.
அவருடைய கால் பாதம் அளவுக்கு அந்த நரக நெருப்பு அவரை கவ்விக்கொண்டிருக்கும். அதுவும் அந்த பாதத்தினுடைய அளவுக்குண்டான நெருப்பில் அவருடைய மூளை வெந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிரிகளாக இல்லை என்றால், எதிரினா எப்படி பகைத்து கொண்டு மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் அல்லவா, முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்று, அவங்க அல்லாஹ்வுக்கு போர் பிரகடனம் செய்த எதிரிகள், புரியுதா? அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபிரௌனை போல, காரூனை போல, அதே போல ஹாமானை போல, நம்ரூது, இந்த மாதிரி அபூ ஜஹல், அபூ லஹப் மாதிரி அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை. அந்த முஷ்ரிக்குகள்லையே மென்மையாக மார்க்கத்தோட இணக்கமா இருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பா மறுமையில நரகத்துடைய தண்டனை குறைத்து கொடுக்கப்படும். ஆனா நரகத்திலிருந்து ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள். முஷ்ரிக்குகள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். முவஹிதுகள், அல்லாஹ் ஒருவனை மட்டும் இணை வைக்காமல் வணங்கியவர்கள் கண்டிப்பாக நரகத்தில் நிரந்தரமாக தங்க மாட்டார்கள். ஒரு நாள் எப்படியும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இணை வைப்பவர்களை பொறுத்தவரை இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ் தஆலா தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். வ மஅவாஹுன் நார், அவருடைய நிரந்தரமான தங்குமிடம் நரகமாக இருக்கும். மூமின்களுக்கு தான் அந்த நற்செய்தி. மூமின் என்றால் முவஹீத மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும், அல்லாஹ் ஒருவனை வணங்கியவனை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். தர்காக்கு போனவர்கள் அவர்கள் முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், புரியுதா? அவங்களுக்கு இந்த நற்செய்தி கிடைக்காது. கண்டிப்பா உண்டு. அதை பற்றி தான் நம்ம அடுத்து படிக்க போற வசனம் இருக்கு பாருங்க, லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கல்லதி கذب வத்தவல்லா. அதனுடைய விளக்கத்துல இந்த மாதிரியான மக்களுடைய அந்த தன்மைகள் எல்லாம் அதுல வரும். அல்லதி கذب வத்தவல்லால இன்ஷா அல்லாஹ் அந்த ஆயத்து வரும்போது அதுக்குண்டான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்றோம். கண்டிப்பா அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்களாக, அல்லாஹுவை நிராகரித்தவர்களாக யார் இறந்து போனாங்களோ அவங்க எல்லாருக்கும் நரகம்தான். யார் அந்த குஃபார்கள்ல முஷ்ரிக்குகள்ல குற்றவாளிகளாகவும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அங்க கூடுதலான தண்டனை உண்டு. கண்டிப்பா முனாஃபிக்குகளை பொறுத்த வரைக்கும் அவர்களும் நரகத்துல நிரந்தரமா தான் இருப்பாங்க. இன்னல் முனாஃபிகின ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நிச்சயமாக முனாஃபிக்குகள் நரகத்தினுடைய அடி தளத்திலே இருப்பார்கள், கீழ்த்தரத்திலே இருப்பார்கள். முனாஃபிக் என்பவர்கள் யாரு? யார் உள்ளத்தால் நிராகரிப்பை செய்து கொண்டு நாவால் தங்களை மூமின்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் முனாஃபிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுப்பது, அவர்களுடைய ஹதீஸுகளை, அவர்களுடைய கூற்றுகளை நம்பாமல் இருப்பது, இந்த மாதிரியான செயல்கள் உடையவர்கள் எல்லாம் அதாவது முனாஃபிக்குகள். சரியா? இந்த பித்ஆ செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கவனிங்க, ஷிர்கான பிதாத்துகளை உடையவர்களாக இருப்பார்களே. ஆனால் ஷிர்கான பிதாத் எப்படி? கபருக்கு போய் சுஜூது பண்றது, கபரில் உள்ளவங்க நம்ம துவா கேட்டு அவங்களிடத்துல கேட்டால் அவங்க அதற்கு பதில் தருவார்கள் என்று நம்புறது, இதெல்லாம் ஷிர்கான பிதாத்துகள். இந்த மாதிரியான பிதாத்துகளை உடையவர்களாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பா நிரந்தர நரகவாசியாக ஆகிவிடுவார்கள். அவர்களுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு அவர்களுக்கு எந்த புண்ணியத்தையும் கொடுக்காது மறுமையில. அமல் சார்ந்த பிதாத்துகள் செய்திருப்பார்களே. ஆனால் எப்படி? உதாரணமா இந்த ஃபாத்திஹா ஓதுறது, கத்தம் ஓதுறது, ஈசால் சவாப் செய்யறது, இந்த மாதிரி அமல் சார்ந்த பிதாத்துகள் செய்வார்களேனால், அதாவது அந்த பிதாத்து குஃபுர் ஷிர்கின் பக்கம் சேர்க்காத பிதாத்துகளாக இருக்குமேனால், வெறும் அமல் சார்ந்த சுன்னத்துக்கு மாற்றமான செயல்களாக மட்டும் இருந்திருக்குமேனால் அது கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே ஒரு பெரும்பாவமாக கருதப்பட்டு அதற்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுக்கிறானோ அவனுடைய இல்மின்படி அந்த தண்டனை கிடைக்க பெற்று பிறகு அவர்கள் சொர்க்கத்திற்கு வருவார்கள். ஆனால் எந்த பாவம், எந்த பிதாத்து தௌஹீதுக்கு எதிரானதாக இருக்கிறதோ, எந்த பிதாத்து தௌஹீதுக்கு ஈமானுக்கு எதிரானதாக இருக்கிறதோ, ஷிர்கிலே குஃப்ரிலே கொண்டு போய் தள்ளக்கூடியதாக இருக்கிறதோ, அந்த பிதாத்துகளை செய்பவர்கள், அந்த பிதாத்தான கருத்துக்களை நம்பக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் நிரந்தர நரகவாசிகள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அறிஞர்களுடைய உறுதியான கூற்றின்படி வாங்கக்கூடாது. ஹராமான செல்வத்தை மஸ்ஜிதுக்காக வேண்டி நம்ம வாங்கக்கூடாது. அவர் முழுக்க முழுக்க ஹராமில் சம்பாதிக்கிறார் என்று இருந்தால் அவர் தௌபா செய்து அதிலிருந்து விலகி தன்னுடைய செல்வத்தை சுத்தப்படுத்தாத வரைக்கும் அவர்கிட்ட நம்ம எந்த விதமான டொனேஷன் வாங்கக்கூடாது. அவங்கள்ட்டே ரிட்டர்ன் பண்ணிடுங்க, அல்லது நன்மையை நாடாமல் வேறு யாருக்காவது அதை ரொம்ப வறியவர்களுக்கு கொடுத்து
அதிலிருந்து வெளியாயிடணும். வலது கை இடது கை ரெண்டுமே நம்முடைய உடலில் உள்ள கை தான். நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகும் பொழுது இடது கையும் சேர்ந்தானே சொர்க்கத்துக்கு போகும். அதனால் இடது கையால் தஸ்பீ என்றது குற்றம் அல்ல, சிறந்தது வலது கையால் என்றது. தேவைப்பட்டால் அந்த கையை பயன்படுத்துறதுல தப்பு கிடையாது. ஆனால் சுத்தம் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தும் பொழுது இடது கையை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்களோ அதை நம்ம செய்யக்கூடாது. இடது கையால் குடிப்பதை, சாப்பிடுவதை, அதே போல் கொடுப்பது வாங்குறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அடுத்து கியாஸ் பண்ணக்கூடாது. இதனால் இதுவும் செய்யக்கூடாது, இதனால் இதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு மார்க்கத்தில் நம்முடைய அறிவை கொண்டு ஒன்றை கட்டாயப்படுத்துகிறதோ ஒன்றை தடுக்கிறதோ நம்ம செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கைகளால் முடிச்சுகளால் எண்ணுவாங்க என்று தான் இருக்குது. அமல்களின் சிறப்புல அதாவது ஒரு குறைவான அளவு சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், அதே போல் மற்ற ஹதீஸ் நூல்களில் உள்ள குறைவான சில ஹதீஸுகள் சஹீஹான ஹதீஸுகள் இருக்குமா. ஆனால் பெரும்பாலான ஹதீஸுகள் ரொம்ப பலவீனமான, பொய்யான, மறுக்கப்பட்ட ஹதீஸுகளும் அதே போல் ரொம்ப தவறான சம்பவங்களும் தான் அதில் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த புத்தகத்தை நம்ம படிக்கக்கூடாது, வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. அந்த ஹதீஸ் கலை தெரிந்தவர்கள் சஹீஹான ஹதீஸை தரம் பிரித்து அறியக்கூடியவர்களாக இருந்தால் அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கலாம், படிச்சுக்கலாமே தவிர மற்றபடி மார்க்க கல்வி இல்லாதவர்கள் அந்த புத்தகத்தை எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் ஷிர்கு குஃப்ரான அளவுக்கு உண்டான சம்பவங்கள்லாம் அதில் இருக்குது. உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க, திக்ரின் சிறப்பில் 13வது பகுதியில் 13வது ஹதீஸுக்கு பக்கத்தில் ஒரு சம்பவம் எழுதியிருப்பாங்க. எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிறத கேளுங்க முதல்ல, இருங்கம்மா. அதாவது இடது கையால் தஸ்பீ செய்யலாம், தஸ்பீ எண்ணலாமா என்று அறிஞர்களிடத்தில் கேட்கப்படுது. அவங்க சொல்கிறாங்க வலது கையால் எண்ணுவது சிறந்தது, ஆனால் இடது கையால் எண்ணுனா அது தப்பு கிடையாது, அல்லது ரெண்டு கையும் பயன்படுத்தினாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆமாம். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு அறிவு பதிவு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செருப்பு போடுறது, தலை சீவுறது, சுத்தம், இது வஃபி ஷஅனிஹி குல்லி, எல்லா காரியங்கள்லையும் வலது கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வலது கையால் அவங்க தஸ்பீஹுகளை எண்ணுவார்கள். அதே போல் வக்கால லின்னிஸா உக்துன பில் அனாமில், நீங்கள் விரல்களுடைய நுனிகளை கொண்டு நீங்கள் தஸ்பீஹுகளை எண்ணிக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. யானி பில் யுஸ்ரா வல் யும்னா ஜமியான். அப்போ பொதுவாக இந்த விரல்களுடைய நுனின்னு இந்த இடத்துல பொதுவாக சொன்னது வலது கை, இடது கையினுடைய விரல்கள் நுனிகள் ரெண்டுமே எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதாம்மா. மற்றபடி கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை நம்ம கூடாதுன்னு சொல்லிடுவோம். மற்றபடி பொதுவாக உள்ளதை பொதுவாக நம்ம விட்டுருவோம். சரிங்களா? ஆமாம். பிற எல்லா அறிஞர்களும் இதான் சொல்கிறாங்க. இடையில ஒரு கேள்வி கேட்டிங்களா, அந்த அமல்களின் சிறப்பு அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்துல் ரஹீம் ராயபூரின்னு சொல்லி ஒரு பெரிய சூஃபி இருந்தாராம். இப்போ ஒரு இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. அவருக்கு ஒரு மாணவர் இருந்தாராம். அவர் ரொம்ப ஞானம் ரொம்ப அவருக்கு முத்திருச்சான். ஞானம் ரொம்ப முத்தினதில் எந்த அளவுக்கு முத்திருச்சுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அவருக்கு காட்சி தர ஆரம்பிச்சிட்டானா, அவர் சிறுநீர் கழிக்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்தில் வீடுகளில் கட்டப்பட்ட கட்டிடமான கழிவறை இருக்காதுல்ல, அவர் மைதானத்துக்கு போகிறார். அங்கே போனால் ஒன்றுக்கு மலஞ்சலம் கழிக்க போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே அல்லாஹ்வுடைய காட்சி தெரியுதான். அதனால அவர் ஒன்றுக்கு போகாமல் மலம் கழிக்காமல் திரும்பி வந்துடுறாராம். அப்புறம் திரும்பி போகிறாரா, திரும்ப அதே போல் அல்லாஹ்வுடைய முகமாக தெரியுதான், திரும்பி வந்துடுறாராம். இந்த மாதிரி பல நாள் அவரால் சிறுநீர் கழிக்க முடியாமல் மலஞ்சலம் கழிக்க முடியாமல் இருந்துச்சான். ஸோ இந்த அளவு ஒரு கேவலமான மட்டமான சம்பவங்கள்லாம் அதில் எழுதியிருக்காங்க. இப்போ படிக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், அதை எழுதிட்டு அந்த ஆசிரியர் அதை நியாயப்படுத்துறாரு. எப்படி நியாயப்படுத்துறாரு? கஷ்புடைய, அதாவது கஷ்புன்னு சொன்னால் மறுமையினுடைய திரை அகற்றப்பட்டு விடுவது. இந்த ஞானம் ஒருத்தருக்கு கிடைச்சிட்டா இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு நடந்திருக்கான். அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம், ஆயிரக்கணக்கான பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு நீங்கள் சொல்றீங்கல்ல, ஒரு சஹாபிக்கு நடந்ததா காட்டுங்க, ஒரு ரசூலுக்கு நடந்ததா காட்டுங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைக்காத கஷ்பு இவங்களுக்கு கிடைச்சிருச்சா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்ட்ட கெஞ்சினாங்க, யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும்னு. அல்லாஹ் சொன்னா பார்க்கவே முடியாது மூசான்ட்டான். ஒரு ஒளியினுடைய ஒரு துளியை நான் வெளிப்படுத்துறேன் மலையில, அந்த மலை அதனுடைய இடத்தில் நிற்க முடிந்தால் நீ என்னை பார்க்கலான்னு அல்லாஹ் சொன்னா, அல்லாஹு தஆலா சின்ன கீறலை வெளிப்படுத்தினா அந்த மலை அப்படியே உருகி போயிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கடிச்சு விழுந்துட்டு எந்திரிச்சோன்னா முதல்ல தௌபா கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும்னு கேட்டதுக்கு நீ என்னை மன்னிச்சுக்க அல்லாஹ்னு சொல்லி. சரியா? ஸோ இப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான 1-2 சம்பவம் இல்லை, எக்கச்சக்கமான சம்பவம் இருக்குது. புரியுதா?
ஆமாம், அதனால் அந்த புத்தகம் ரொம்ப டேஞ்சரான புத்தகமாக அறியாத மக்கள் இன்றைக்கி பள்ளிவாசல்களையும் வீடுகளையும் ரொம்ப பக்தியாக, குரானை விட பக்தியாக அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரியாது சாலிஹின் படிங்க, அழகான ஹதீஸ் கிதாபு. இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவங்க அமல்களுடைய ஆர்வத்துக்காக வேண்டிய தொகுத்த கிதாபு, அது படிங்க இன்ஷா அல்லாஹ். ரியாது சாலிஹின், சஹீஹுல் புகாரி, சஹீ முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் எல்லாமே அறிஞர் பெருமக்களால் சஹீஹான ஹதீஸுகள் என்று பரிசீலிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டவை. சரியா? மற்ற ஹதீஸ் கிரந்தங்கள், பிரபலமான 6 ஹதீஸ் நூல்களில் சஹீஹுல் புகாரி, சஹீ முஸ்லிம் இந்த 2 நூல்களை தவிர சுனனு நசாயி, சுனன் அபி தாவூத், சுனனு திர்மிதி, சுனன் இப்னு மாஜா, இந்த 4 ஹதீஸ் கிதாபுகளில் சஹீஹான ஹதீஸுகளும் இருக்கும், பலவீனமான ஹதீஸுகளும் இருக்கும். சுனனு நசையில் பலவீனமான ஹதீஸுகள் குறைவாக இருக்கும், ரொம்ப பலவீனமான ஹதீஸுகள் ரொம்பவே குறைவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அபுதாவுத். அதற்கு அடுத்த 2 ஹதீஸ் கிதாபுகள் இருக்கு பாருங்க, சுனனு திருமதி, சுனன் இப்னு மாஜா. இந்த 2ல் சஹீஹான ஹதீஸுகளும் இருக்கும், அதே போல பலவீனமான ஹதீஸுகளும், ரொம்ப பலவீனமான ஹதீஸுகளும் நிறைய இருக்கும். அதனால இந்த 2 ஹதீஸ் கிதாபுகளை குறிப்பாக படிக்கும் பொழுது அதில் பலவீனமான ஹதீஸுகள் இருக்குமே, ஆனால் அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஏன் பலவீனமான ஹதீஸ் பதியப்படுகிறது என்று சொன்னால், நாளைக்கு அது சஹீஹான ஹதீஸோட கலந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. அதனால் சஹீஹான ஹதீஸுகளை கொண்டு மட்டும்தான் நம்ம அமல் செய்யணுமே தவிர, பலவீனமான, ரொம்ப பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை கொண்டு நம்ம அமல் செய்யக்கூடாது. அது பிதஅத்தான அமலாக போயிடும். அந்த அடிப்படையில் தான் இந்த அவ்வாபின் தொழுகை, அதே போல் இஷ்ராக்கு 4 ரக்காயத்து தொழுகிறது, இது எல்லாமே மிக பலவீனமான ஹதீஸுகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய அமல்கள். இதை நம்ம செய்யக்கூடாது. அடுத்தது சஹீ புகாரி, சஹீ முஸ்லீமில் பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது என்று யாராவது சொல்வார்களே, ஆனால் அவர்கள் ஹதீஸ்களையே அறியாதவர்களாக இருப்பார்கள், அல்லது உள்ளத்தில் ஹதீஸுகளின் மீது வெறுப்புடைய இந்த பிஜே இருக்கார்ல, அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் என்பது அறிஞர்களால் பரிசீலிக்கப்பட்டு சஹீஹான ஹதீஸுகள் மட்டும் உடையவை என்று உறுதி செய்யப்பட்டவை. ரொம்பவும் யாராவது ஒரு சிலர் அப்படியே விமர்சனம் பண்ணியிருந்தாலும் அது ஒரு சில ஹதீஸுகளை தவிர மற்ற பொதுவான 99% ஹதீஸுகள் மேலே சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் ஆட்சேபனைகள் செய்யப்படாதவை. சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் நம்ம அமர்வை போதுமாக்கிக் கொள்வோம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, அந்த கரீமுன் என்ற வார்த்தை இல்லாமல் இந்த ஹதீஸு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸு, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இந்த ஹதீஸை பலவீனப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு தற்காலத்தினுடைய பெரிய இமாம்கள், ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய திறமை வாய்ந்த அறிஞர்கள், ஷேக் இப்னு பாஸா இருக்கட்டும், உசைமீனா இருக்கட்டும், அல்பானியா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஹதீஸை சஹீஹான ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு மேலேயும் யாராவது ஒருத்தர் குறை சொல்கிறதுக்காக வேண்டிய பிறந்திருக்காருன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் போதுன்னு நினைக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். لا حول ولا قوة إلا بالله. اللهم إنا نسألك علما نافعا وعملا صالحا ورزقا حلالا. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا. اللهم نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.